ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம மத்தியமாவுடைய இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பீர்பால் பார்த்துட்டோம். இப்போ தக்ஷன் பாரத் இந்தி பிரச்சார சபா வந்துட்டு முடிஞ்சதுன்னா இதையும் படிச்சுக்கோங்க. இதுக்கான இதையும் நம்ம பார்த்துடலாம். தக்ஷன் பாரத் இந்தி பிரச்சார சபா அப்படிங்கிறது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகும். இதோட கிளைகள் வந்து தெற்கில் 4 மாகாணங்கள் வந்து இருக்குது. ஆந்திரா, தெலுங்கு, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. இதனோட கிளைகள் வந்து தலைமை அலுவலகம் வந்து சென்னையில் இருக்குது. காந்திஜி வந்து இந்த நிறுவனத்தை வந்து 1980 நிறுவனார். அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த நிறுவனத்துக்காகவே, அந்த அமைப்புக்காகவே தலைவராக இருந்தார். அடுத்தது இந்த இந்திய மொழிகளில் வந்து மூலமாக இந்தி வந்து கற்றுக்கொள்வதற்காக சபா ஓகேங்களா பல புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்கு. சபா மூலமாக ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான இந்தி மொழியில் வந்து சிறந்த பிரச்சாரங்கள் வந்து உருவாகியிருக்காங்க. அதே மாதிரி தெற்கில் வந்து 4 மாகாண கிளைகளில் வந்து இந்தியில் பத்திரிகைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி தலைமை சபாயிலிருந்து இந்தி பிரச்சார் சமாச்சார் மற்றும் தக்ஷின் பாரத் அப்படிங்கிறது வெளிவருது. இதன் மூலம் பொதுமக்கள் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க. காந்திஜி ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் வந்து இந்தி பிரச்சாரமும் ஒன்றாகும். அவருடைய கனவுகளை வந்து சபா நிறைவேற்றி கொண்டு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் எஸ்ஸேல பார்க்கலாம்.